هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم. الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இந்த உலகத்தில் தான் நினைக்கிறதை செய்கின்ற ஆற்றலும் அதிகாரமும் உள்ள கருணையும் தயாளமும் மிக்க இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன். அவன் எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவரும் இல்லை, எதுவும் இல்லை. அவன் என்றும் நிலையானவன். அவன் கருணையாளன், இரக்கமுள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய அருளாக இறுதி நபியாக அனுப்பப்பட்ட எங்கள் எல்லோருடைய தலைவருமான நாளை மறுமையில் இந்த உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடக்கூடிய எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஆரம்பமாக இந்த உம்மத்தில் தலை சிறந்த மக்களாக என்றும் மதிக்கப்பட வேண்டிய அல்லாஹ்வினால் பாராட்டு பெற்ற இந்த உம்மத்தில் சிறந்த நூற்றாண்டின் சொந்தக்காரர்களான அந்த மக்களிலிருந்து சில பேர் பிறக்கி எடுக்கப்பட்டு சுவர்க்கவாதிகள் என்று உலகத்திலே வைத்து உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உத்தமமான சஹாபாக்கள், அவர்களை அடுத்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றும் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக இதை பாதுகாக்கும் பணியிலே தங்களை ஈடுபடுத்திய முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த மக்களை வழிநடாத்திய சாலிகான மனிதர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தூய்மையை சரியாக தேடி பின்பற்றிய நல்ல மனிதர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நான் இந்த உலகத்தில் உடனே பிணமாக ஆகி மௌத்தானாலும்
பரவாயில்லை என்று தங்களின் உயிரை தியாகம் செய்த முஜாஹிதுகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான அனைவர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் ஒரு சங்கையான அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட அல்லாஹ்வினால் மனித சமூகத்துக்கு அல் குர்ஆன் இறக்கி மேன்மைப்படுத்தப்பட்ட கண்ணியமான இந்த மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய அருள் என்றும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதத்தின் ஆரம்பம் அருள் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றும், இந்த மாதத்தின் நடுப்பகுதி மக்பிரத் என்றும், இந்த மாதத்தின் கடைசி பகுதி நரக விடுதலை என்று சொல்லி பிரிக்கின்ற விதத்திலே பலமான சஹீஹான செய்திகள் ஒன்றும் கிடையாது. இந்த மாதம் முழுக்க அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக குல்ல லைலா, இந்த மாதத்தில் ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் நரக விடுதலை அளித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரக விடுதலை அளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணையினாலும் இரக்கத்தினாலும் அந்த விடுதலை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அதே போன்று இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். மனிதன் நோட்கின்ற நோம்பினால் அதை அலங்கரிக்கின்ற விதத்திலே, மனிதன் நடந்து கொள்கின்ற விதத்திலே அவனுடைய நாவடக்கமாக இருக்கலாம், அவனுடைய பார்வை, அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய இறையச்சம், ஒவ்வொரு வினாடியிலும் இந்த நோம்பின் மூலம் அல்லாஹு தஆலா பாவங்களை மனிதனிடத்திலே மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான். நபிகளார் சொன்னார்கள், ரமதான் இலா ரமதான் கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்கு இடையில் நடக்கிற பாவங்களுக்கு குற்ற பரிகாரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலானில் ஒரு மனிதன் ஒரு உம்ராவை செய்வானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு ஏனைய காலங்களில் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு ஹஜ் செய்த நன்மை இருக்கிறது. மட்டுமல்ல, இன்னும் ஒரு அறிவிப்பில் வருகிறது, நபியோடு சேர்ந்து ஒரு ஹஜ் செய்த நன்மை இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதத்தில் இபாதத்துக்கு காட்டப்பட்ட ஆர்வம் வித்தியாசமானது சகோதரர்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஜ்தஹிது ஃபீ ரமதான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ஏனைய மாதங்களில் காட்டாத ஈடுபாடு, முயற்சி, அதீத முயற்சி இந்த ரமலானிலே காட்டுவார்கள். வ யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி என்று சொன்னார்கள். ரமலானில் மற்ற 20 நாட்களிலும் காட்டாத அந்த ஈடுபாடும் நேரத்தை ஒதுக்குவதிலும், தன்னுடைய மனைவிமாரை எழுப்புவதிலும் மிக கவனமாக செயல்பட்டதை பார்க்கும்போது மற்ற 20 நாட்களை விட கடைசி 10 அவ்வளவு ஈடுபடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிற காலத்தில் அமலாளிகளாக இருக்க வேண்டும். ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில் அந்த சமூகத்தை 4 சாராராக வகைப்படுத்தலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த சமகாலத்தை பொறுத்தவரையிலும் எல்லா காலத்திலும் இந்த 4 சாரார் உலகத்தில் இருந்துதான் வந்திருக்கிறார்கள். ஒரு சாரார், அவர்கள் மார்க்கத்தை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் சகோதரர்களே. மார்க்கத்தில் எப்படி இரவு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும், எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி வழிகாட்டல் எப்படி இருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு தெளிவாக படித்து வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கும், அமல் இல்லாமல் இருக்கும் சகோதரர்களே. ஒரு சமூகத்தில் அறிவிருந்து அமல் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அவர்கள் யகூதிகளுக்கு ஒப்பாகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வேதத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டு வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்த அல்லாஹ்வின் கோபத்துக்குரியவர்களை நல்லா வர்ணிக்கிறான் யூத சமூகத்தை. இன்னொரு சாரார் சமூகத்திலே வாழுகிறார்கள். அவர்கள் பெருத்த ஆர்வம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் மெய்யாகவே அதீத ஆர்வம், ரமலான் வந்தால் பெருத்த ஆர்வம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அமல் என்று நிறைய செய்வார்கள். ஆனால் அவர்களிடத்திலே மார்க்கத்தை பற்றிய தெளிவு இருக்காது சகோதரர்களே. ஆகவே
மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் தடுத்ததை, மார்க்கம் வழிகாட்டாத பகுதிகளை நன்மை என்று நினைத்து இந்த பித்அத்துகளை ரமலானுடைய காலத்திலே அலைமோதி அள்ளி அள்ளி செய்கிற நிலைகளை பார்க்கும்போது அமல் இருக்கிறது, அறிவில்லை. அறிவில்லாமல் அமல் செய்யும் போது அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிறார்கள் சகோதரர்களே. ஆகவே இந்த இரண்டு சாராரையும் சமூகத்திலே பார்க்கலாம். ரமலானுடைய காலத்திலே கூடுதலாக பார்க்கலாம். இரவு வணக்கம் எத்தனை ரக்காத்து நன்றாக தெரியும் அவர்களுக்கு. இரவு வணக்கம் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் தெளிவாக படித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது நாட்களிலே அமலிலே காட்டிய ஆர்வம் காலப்போக்கிலே அவர்களை எங்கே என்று தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அமலிலே சோர்வு சகோதரர்களே. எனவே அறிவிருந்த அமல் இல்லை, இதுவும் மறுமையில் மிகப்பெரிய அபாக்கியத்தை ஏற்படுத்தும் சகோதரர்களே. அறிவிருக்கிற அமல் இல்லை. நபிகளாருக்கு ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு மலக்குமார்கள் பாறாங்கல்லினால் தலையை தகர்த்து கொண்டு வேதனை செய்யப்படுகிறது காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய நபி கேட்டார்கள், இவர்கள் ஏன் இப்படியான பயங்கரமான தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்? அப்போது மலக்குமார்கள் சொன்னார்கள், இந்த மனிதருக்கு சுபஹ் தொழ வேண்டும் என்ற அறிவு இருந்தது, ஆனால் வயனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா, அறிவிருந்து அதை செய்யாமல் அந்த மனிதன் அந்த கடமையை நிறைவேற்றாமல் தூங்கியவன் என்று பதிலளித்தார்கள் மலக்குமார்கள். சஹீஹுல் புகாரி. ஆகவே அறிவு இருக்கிறது, அமல் இல்லை, அமல் இருக்கிறது, அறிவில்லை. இது ரெண்டுமே மறுமையில் தோல்வியை தரும் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு ஆபிதுடைய வணக்கம் ஆலிமுடைய தூக்கத்தை விட, ஆபிதுடைய வணக்கத்தை விட ஆலிமுடைய தூக்கம் என்றால், ஆலிம் என்று வருகிற நேரத்தில் சும்மா ஆலிம் என்ற ஆலிமை நபி அதாவது வார்த்தையில சொல்வதல்ல. ஒருவன் தூங்குகிறான், நபியுடைய சுன்னாவை சரியாக பேணி தூங்குகிறான். உழுவெடுக்கிறான், வலது கையை வலது கன்னத்திலே வைத்து சட்டத்தை பேணி தூங்குகிறான். இன்னொரு ஆபிதாக இருக்கிறான், பிழையாக தொழுகிறான், காலமெல்லாம் தொழுகிறான். சுஜூதிலே 7 உறுப்பு சரியாக படவில்லை, மூக்கு நிலத்திலே படவில்லை, காலமெல்லாம் தொழுகிறான். உது சரியாக எடுக்கப்படவில்லை, கழுவப்பட வேண்டிய இடம் சரியாக கழுவப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே அமல் என்ற பெயரிலே செய்கிறான், ஆனால் அறிவில்லாமல் செய்கிறான். இவைகளெல்லாம் மறுமையில் விமோசனத்தை தருமா என்பது மிக பெருத்த கேள்வி அன்பார்ந்தவர்களே. மூன்றாவது ஒரு சாரார் சமுதாயத்திலே, அவர்களிடத்தில் மார்க்க அறிவும் இல்லை, அமலும் இல்லை. ஏனோ எல்லோரும் எழும்புகிறார்கள், எல்லோரும் நோன்பு நோட்கிறார்கள், ஏனோ ஒரு உணர்வு இந்த அடிப்படையில் நோன்பு நோட்பது என்ற அடிப்படையில் ஈடுபாடு காட்டுவது. அறிவில்லை, அமல் இல்லை, பொதுபோக்காக காலம் கழிகிறது. 2 மணிக்கு 1 மணிக்கு சகர் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்திலே அந்த நேரத்தை கழித்துவிட்டு இரவு வழிபாடுகள் ஒன்றும் கிடையாது. சகர் செய்வதை நடுநிசையிலே செய்துவிட்டு அப்படியே தூங்கினால் சுபகம் கிடையாது. அதே தூக்கத்தில் இருந்து லுகரும் கிடையாது. சில நேரங்களில் எழும்பி பார்த்துவிட்டு தூங்குவது, கடிகாரத்தை பார்ப்பது தூங்குவது. அசருக்கு பின்னால் எழும்புகிறார், அப்படியே போய் குளித்து விட்டு மீண்டும் இஃப்தாருக்கு தயாராகிறார். இஃப்தார் எடுத்து விட்டார் என்றால் மீண்டும் பாதையோரத்துக்கு போக்குவரத்துக்கு வருகிறார். காலம் அப்படியே உருண்டோடுகிறது. இதனுடைய கருப்பொருள் உணரப்படாமல் ரமலான் கழிக்கப்படுகிறது. சகோதரர்களே, பாதுகாக்க வேண்டும். 4வது ஒரு சாரார், அவர்கள் அறிவுள்ளவர்களாக அமலாளிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இரவு வணக்கத்தை காட்டி தந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த ரமலானின் கருப்பொருளை நமக்கு இனங்காட்டினார்கள், நன்றாக அதை படித்து தெரிந்து அமலாளிகளாக இருக்கும்போது இதை நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், வெறும் மனித பார்வையில் ஒரு மனிதன் உழைப்பாளியாக இருந்துவிட்டு அவன் அவஸ் கணக்கிலே வேலை செய்கிறான், அந்த வேலைக்குரிய கூலியை மனிதன் கொடுப்பதை போன்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எதிர்பார்த்து விடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வை வித்தியாசமானது. ஒரு மனிதன் மிகப்பெரிய அமலாளியாக இருப்பான். நாளை மறுமையிலே நபிகளார் சொன்னார்கள், லஅலமன் அக்வாம் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் மிஸ்ல ஜிபாலி திஹாமா. அரேபிய தீபகற்பத்தில் இருக்கின்ற திஹாமா என்ற மிகப்பெரிய மலை அளவுக்கு என்னுடைய உம்மத்திலே சில பேரை நான் அறிகிறேன். அவர்கள் மறுமை நாளில் திஹாமா என்ற மலை அளவுக்கு பெரிய அமலாளிகளாக வருவார்கள். அவர்கள் மெய்யாகவே உலகத்திலே அமல் செய்தார்கள்.
உலகத்தில் அவர்கள் ஹஜ் செய்திருப்பார்கள், உம்ரா செய்திருப்பார்கள், இதர வணக்கங்களில் ஈடுபட்டு இருப்பார்கள், எல்லாம் நடந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் திகாமா என்ற மலை அளவுக்கு விசாலமான நன்மைகள் அவர்களின் பார்வையிலே அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அவர்கள் கருதி கொண்டுதான் நிச்சயமாக அவர்கள் மறுமையை நோக்கி போவார்கள். ஆனால் அந்த நன்மைகள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா புழுதிகளாக மாற்றி விடுவான். அதற்கு எந்த பெயர் பிரயோஜனமும் இல்லாமல் அர்த்தமற்றதாக அந்த நன்மைகளை புழுதிகளாக மாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, இவ்வளவு பெரிய அமலாளிகளாக வந்துவிட்டு இந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போவதற்கு இப்படியான மனிதர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹுதுன பில்லைலி கமா தஹுதுன், நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதை போன்று அவர்களும் ஈடுபாடு காட்டுகிறார்கள். மக்களோடு மக்களாக சேர்ந்து இபாதத்தாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் மக்களோடு சேர்ந்து மெய்யாக அமல் செய்கிறார்கள். ஆனால் வைதா ஹலவ் பிமஹாரிமில்லா, அவர்கள் தனிமையிலே ஹராம் என்று வந்துவிட்டால் இன்தஹகுஹா, அந்த ஹராத்தை அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் செய்வார்கள். இந்த இரட்டை நிலையிலே அவர்களின் அமலுக்கு நடந்த என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய அருளை இழக்கிறதுனால அந்த அமல் வீணாகிறது. சகோதரர்களே, நான் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அமலாளியாக இருந்து எங்கள் பார்வையிலே உலகத்தின் ஒரு மனிதனுடைய முயற்சி, ஒரு மனிதன் ஒரு இடத்தில் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறான். அவன் வேலை செய்து இவ்வளவு காலமாக அவன் வேலை செய்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த தொழில் செய்யும் இடத்திலே உள்ள அந்த பொறுப்பு அதிகாரிகளுக்கு அவன் துரோகம் செய்து அவன் வேலை நிறுத்தத்து அவன் அந்த இடத்திலிருந்து நீக்கப்படுகிறான். சட்டத்தை கையில் எடுத்தால் அவ்வளவு காலமாக அவன் வேலை செய்ததற்கு அவனுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பார்வையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய நன்மைகளை பார்க்கிறோம் என்பதை விட ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அந்த அமலை கொண்டு எவ்வளவு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சம்பாதிக்கலாம், எவ்வளவு பெரிய இரக்கத்தை சம்பாதிக்கலாம். இங்கேதான் ஒரு மூமினுடைய பார்வை இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுன்ஜி அஹத மின்கும் அமலுஹு, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அமல்கள் மட்டும் தனியாக நின்று நரகத்தை விட்டும் அவனை காப்பாற்றாது என்று சொன்னார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய அமல் வெறும் அமல் என்ற நிலையிலே பார்வையிலே இருந்து உங்களை சுவர்க்கவாதியாக ஆக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தாலே ஒழிய என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் செய்கின்ற அமலால் நம்மால் சுவர்க்கம் போவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் தான் மூல காரணமாக இருக்க வேண்டும் என்றால் வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அந்த விதிக்கு அகப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த சட்டத்துக்கு கீழே நீங்களுமா? நாம் இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தால் என்னையும் அடைவளைத்துக் கொண்டாலே ஒழிய என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தகலத் இம்ராஅத்துன் ஃபீ ஹிர்ரா லஹி அத்அமத்ஹா, ஒரு பெண்மணி உத்தமமான ஒரு பெண்மணியாக இருந்தால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பூனையை அவள் கட்டி வைக்கிறாள். அவள் நல்லறங்கள் நிறைய செய்திருக்கிறாள். ஆனாலும் அந்த பூனையை ஏதோ ஒரு ஒன்றுக்காக அவளுடைய வருத்தத்திலே மனதிலே ஏற்பட்ட ஒரு வெறுப்பிலே அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் அவள் அந்த பூனையை கட்டி வைத்தாள். அந்த பூனைக்கு முறையாக சாப்பாட்டை கொடுக்கவும் இல்லை, அதன் பாட்டிலே அதுவாக திரிந்து சாப்பிட அதற்கு சுதந்திரத்தை அளிக்கவும் இல்லை. அதற்கு கொடுக்காமல் இருக்க துடித்து துடித்து செத்தது. அவ்வளவு நன்மைகளையும் அவள் அல்லாஹ்வுடைய அருளை இழந்ததனால் அந்த நன்மையை இழந்து போகிறாள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ்வுடைய கருணையை சம்பாதிப்பதிலே கவனமாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் செய்கிற இபாதத்துகளில் குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக நேமமாக நிலையாக செய்வதுதான் அல்லாஹ்விடத்திலே அதுவமுஹா வ இன் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் எல்லா நாளும் செய்கிறான், தொடராக அவன் செய்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய அருளை அவன் சம்பாதிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே,
உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், மறுமையிலே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சம்பாதிப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயில் வருத்தத்தோடு பல நாட்கள் இருக்கிற நேரத்தில் மௌத்தாக 3 நாளைக்கு முன்னால் இந்த உம்மத்துக்கே ஒரு அறிவுரையை செய்தார்கள். மக்களே, லா யமூதன் அஹதும் மின்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு தன்ன பில்லாஹ், உங்களில் யாரும் மௌத்தாகுவதாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைத்த நிலையில் உங்களுக்கு மௌத் வரட்டும். நான் இவ்வளவு அமல் செய்ய இருக்கிறேன் என்றதில் மட்டும் பெருமையோ ஆணவமோ தம்பட்டமோ அடிக்க முடியாது என்பார்ந்த சகோதரர்களே. நாம் செய்திருக்கிற அமலை அல்லாஹ் கபூலாக்கி இருக்கிறானா இல்லையா என்ற பயம் இல்லாத சமூகமாக நாங்கள் வாழுகிறோம் என்பார்ந்தவர்களே. நான் உம்ராவுக்கு போயிருக்கிறேன், ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறேன், இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், பலரும் செய்யாத பலவிதமான அமலை நான் செய்திருக்கிறேன் என்று பெருமிதமாக தனக்குள்ளே தன்னிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருப்தி அடைகிறோம். அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது மறைந்திருக்கிறது. வல்லதீன யுத்தூன மா ஆத்தோ வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், மூமின்கள் அவர்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்வார்கள், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் தர்மமாக கொடுப்பார்கள். அந்த அமலை செய்வதற்கு பின்னால் அவர்களுடைய உள்ளம் பயந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நல்லறம் செய்வதற்கு பின்னால் பயம் வர வேண்டுமா? செய்யாத மனிதனுக்குத்தானே இவ்வளவு காலத்தை அமலை செய்யாமல் நான் அநியாயமாக கழித்து விட்டேன் என்பதை நினைத்து வருந்தி அழுகின்ற அழுகை என்றால் நியாயம். அமலாளியாக செய்துவிட்டு அழுகிறார் என்றால், ஆயிஷா நாயகி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, உலகத்திலே சில பேர் அமல் செய்துவிட்டு அவர்கள் அமல் செய்யாமல் கழித்த அநியாயமாக கழித்த காலத்தை குறித்து வருந்துகின்ற வருத்தத்தையா அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்று கேட்டார்கள். ஒரு காலத்தில் கெட்டவனாக இருந்தேன், இப்போது திறந்து விட்டேன், அப்போது இருந்தேன் நான் நல்லவனாக வாழ்ந்திருந்தேன் என்றால், இப்ப செய்கின்ற மாதிரியான அமலை அப்போதிருந்தே எனக்கு செய்திருந்தால் நான் எவ்வளவு நன்மைகளை கொள்ளையடித்திருக்கலாம் என்று அழுகின்ற வருந்துகின்ற வருத்தத்தையா அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்று கேட்டார்கள். லயப்னத சித்தீக், சித்தீக்கின் மகளே, அதுவல்ல அதன் அர்த்தம். மூமின்கள் அவர்கள் தொழுவார்கள், யுஸல்லூன் வயஸூமூன் வயஹுஜ்ஜூன் வயஹுஜ்ஜூன் வயஅதமிரூன் வயதஸத்தகூன், அவர்கள் தொழுவார்கள், சதக்கா கொடுப்பார்கள், அவர்கள் ஹஜ் செய்வார்கள், உம்ரா செய்வார்கள், எல்லாத்தையும் செய்தாலும் வஹும் யகாஃபூன அல்லா யுதகப்பல மின்ஹும், அல்லாஹ்விடத்தில் அந்த அமல் கபூலாக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை நினைத்துத்தான் அவர்கள் பயப்படுவார்கள். அந்த பயத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆகவே நான் நீங்களும் ரமலான் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மேலான பாக்கியம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களில் எத்தனை பேருக்கு கடைசி ரமலானாக இருக்குமோ தெரியாது சகோதரர்களே. சென்ற ரமலானில் உயிர் வாழ்ந்த பல பேர் இந்த ரமலானை அடையும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் மனிதன் திடீரென்று மரணத்தை சந்திப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணங்களை மனிதன் சந்திக்கிற விகிதம் அதிகமாகும். இது மறுமையின் அடையாளம். அன்பார்ந்த சகோதரர்களே, வெளிப்படையிலே நோய் என்று சொல்வதற்குரிய அறிகுறியே இருக்கவில்லை. திடீரென்று ஹார்ட் அட்டாக் என்ற செய்திகள் ஏற்படுகிறது, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார், மரணம் என்பது முடிவாகிறது. ஒரு சமூகத்தை திகைத்து போக வைக்கிறது, ஆச்சரியத்திலே ஆழ்த்துகிறது. ஆச்சரியப்பட்டு அந்த உயிர் மீண்டும் வரவா போகிறது. அந்த மனிதன் அந்த நேரத்தில் ஈரமான வாழ்க்கை, காய்ந்து போகின்ற முதுமை அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, கலகலப்பாக சிரித்து சம்பாதித்துக் கொண்டு ஓடி அங்கும் இங்குமாக அசைந்து கோடிக்கணக்காக பணத்தை திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டிருப்பார். அனந்தரக்காரர்கள் பங்கை எடுத்துக் கொள்வார்கள். இவன் கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகிறான். சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் யோசிக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதிலே இப்னு மாஜாவிலே வருகின்ற ஒரு சஹீஹான ஹதீஸ், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 2 மனிதர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அந்த 2 மனிதர்களும் இஸ்லாத்தை தழுவியது இவர்கள் காணுகின்ற விதத்திலே அந்த அளவுக்கு அறிமுகமான 2 பேரும் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அதில் ஒரு மனிதர் இபாதத்திலே மும்முரமாக ஈடுபாடு காட்டிய அறியப்பட்ட ஒரு ஆள். இந்த 2 பேரும் இஸ்லாத்தை தழுவினார்கள்.
அதில் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த மனிதர் ஷஹீதாக்கப்பட்டு அவர் மௌத்தாகி, அந்த இரண்டாம் அவர் மௌத்தாகி ஒரு வருடத்துக்கு பின்னால் இவர் மௌத்தாகிறார். இந்த ரெண்டு பேருடைய வரலாறு இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப தெரிந்த வரலாறு. மறுமை சிந்தனையோடு சுவர்க்கத்தை கண்ணால் காணுகிற மாதிரியான உணர்வோடு நரகத்தை பற்றிய அச்சத்தோடு உலகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் என்ற காரணத்தினால் தானே நடமாடும் அந்த மனிதர்களை பார்த்து சுவர்க்கவாதிகள் நபிகளார் சொன்னார்கள். ஒரு நாள் அந்த மனிதர் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். நபியுடைய காலத்தில் சஹாபாக்கள் கனவு கண்டால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்வார்கள். அதற்குரிய விளக்கத்தை நபிகளார் சொல்வார்கள். சில நேரங்களில் நபிகளார் கேட்பார்கள், இன்றைக்கு யாராவது உங்களுடைய கனவு கண்டீர்களா என்று சகோதரர்களே. இந்த சஹாபி ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த மக்களிடத்திலும் இந்த செய்தியை சொல்கிறார்கள். எங்களில் 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர் மௌத்தாகி ஒரு வருடத்துக்கு பின்னால் இவர் மௌத்தானார். இந்த 2 பேரையும் நான் கனவிலே கண்டேன் என்று சொன்னார்கள். நான் சுவர்க்கத்துடைய நுழைவாயிலுக்கு வெளியே இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 2 பேரும் வெளியே இருந்தார்கள். சுவர்க்கத்துக்குள்ளே இருந்து ஒருவர் வெளியே வந்தார். வந்து இரண்டாவது மௌத்தான ஒரு வருடத்துக்கு பின்னால் மரணித்த அம்மனிதரை வாருங்கள் சுவர்க்கத்துக்குள்ளே என்று அழைத்து சென்று விட்டு அதற்கு பின்னால் வந்து இரண்டாவது ஆளாக இந்த ஷஹாதத் என்ற மரணத்தோடு முதலாவது மௌத்தானவர் இரண்டாவதாக அந்த சுவர்க்கத்துக்குள்ளே அழைக்கப்படுகின்ற இந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்வை அவர் வீரமரணம் அடைந்தவர். ஆனால் அவர் இரண்டாவதாக அழைக்கப்படுகிறார், இவர் மூணாவதாக அழைக்கப்படுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு நபிகளாருக்கு செய்தி கேள்விப்பட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தியை சொல்கிறார்கள். நீங்கள் என்ன ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடைந்த அவர் இரண்டாவதாக சுவர்க்கத்துக்கு போகிறார். ஆனால் அவர் மௌத்தாகி ஒரு வருடத்துக்கு பின்னால் மரணித்த இந்த மனிதர் முதலாவதாக சுவர்க்கத்துக்கு போவதற்கான காரணத்தை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? என்ன ஆச்சரியப்படுவதற்கு இருக்கிறது? அவர் அடையாத ஒரு ரமலானை இந்த இரண்டாவது ஆள் அடைந்து விட்டல்லவா அவர் மௌத்தானார் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது ஆளுக்கு கிடைக்காத ரமலான் இந்த இரண்டாவது ஆளுக்கு கிடைத்துத்தான் அவர் மௌத்தாகி இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரமலான் இப்போது யோசிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ரமலானில் குர்ஆனை கையில் எடுத்து ஒரு பக்கம் கூட ஓதாதவர்கள் எம்மாத்திரம். கியாமுல் லைல் தொழுகை நடாத்தப்படுகிறது, தொழாமலேயே காலம் கழிகிறது. ரமலானிலே 18வது நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பக்கங்களை குர்ஆனிலே பேட்டி ஓதி இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. இனியும் நமக்கு காலம் எஞ்சி இருக்கிறது. நாங்கள் பழையபடி வளமையாக பாடும் பல்லவியாக ரமலானை ஒரு சடங்காக கழித்துவிடக் கூடாது சகோதரர்களே. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா என்ற கேள்வி எங்களுக்கு வர வேண்டும். அந்த இரண்டாவது ஆள் அந்த அவருக்கு கிடைத்த ரமலானை சரியாக கழித்திருப்பார். அதனால் தான் மிகப்பெரிய நன்மையாளியாக அவர் சுவர்க்கத்துக்கு அவரை விட இவர் முதலாவது போகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சம்பாதிப்பதில் நானும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் மன்னிக்க கூடிய இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் வர வேண்டும். நாங்கள் செய்கிற இபாதத்துகளின் ஊடாக கேட்கிற துஆக்கள் அவ்வப்போது கபூலாக்கப்படுகிறதை கண்ணால் காணுகிற போது அல்லாஹ்வோடு நமக்கு இரக்கம் ஏற்படும். பொதுவோக்காக இருக்கும் போது நாம் இன்னும் தூரமாகவும் அன்பார்ந்தவர்களே இபாதத்திலே நெருங்க நெருங்க நம்மை அறியாத விதத்தில் அல்லாஹ்வுடைய உதவிகளை காணுகிற போது நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அல்லாஹ் நான் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூலாக்கி இருக்கிறான். என்னோட அல்லாஹ் ரொம்ப இரக்கமாக இருக்கிறான். என்னை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்விடத்தில் நான் நிறைய கேட்டிருக்கிறேன், நிறைய நான் அந்த உதவிகளை கண்டிருக்கிறேன் என்று அவன் சுவைக்கிற அந்த சுவைதான் தஅமுல் ஈமான், ஈமானுடைய டேஸ்ட் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அவன் நெருங்க 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 அந்த மனிதனுக்கு இருக்கிற பெருத்த ஆசை என்ற அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார்
அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் நேசிக்கிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ்வும் விரும்புகிறான். இந்த சந்திப்பை ஆசை வைத்துக் கொண்டிருக்க எனக்கு மரணம் வரும்போது நான் நல்லவனாக மௌத்தாக வேண்டும். அதனால் அவன் பாவத்திலிருந்து விலகுகின்றான். பாவம் என்றால் அவனுக்கு கசப்பாக பயமாக இருக்கிறது, நன்மை என்றால் ஆர்வமாக இருக்கிறது. எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் அதில் அதீத விருப்பம் காட்டுகிறான். இப்படியான நிலை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வை அவன் நேசிக்கிறான். அந்த நேசம் வளர 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 அந்த நேரத்தில் தான் அவனுக்கு திடீரென்று மரணம் வரும்போதும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். ஒரு நாள் ஒரு நபித்தோழர், ஒரு வாலிபர் மரண தருவாயிலே இருக்கிறார். அந்த வாலிபரை நோய் விசாரிக்க நபிகளார் செல்கிறார்கள். சகோதரர்களே, அந்த வாலிபரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மரண தருவாயில் இருக்கிற வாலிபன், உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது வாலிபரே? அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஆதரவை நான் வைத்திருக்கிறேன். என்னால் நிகழ்ந்த தவறுகளை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஒன்று பயம், அடுத்தது ஆதரவு. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் அவனுக்கு மரண தருவாயிலே வந்து சங்கமமாக இருந்தால் அந்த மனிதன் ஆதரவு வைக்கிறதை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆதரவு வைப்பான். சுவர்க்கத்துக்குள்ளே நுழை வைக்கப்பட வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ் அதை கொடுப்பான். எதை குறித்து அவன் பயப்படுகிறானோ அதிலிருந்து அவன் பயப்படுகிறதிலிருந்து அல்லாஹ் அவனுக்கு அபயம் அளிப்பான். அதைத்தான் மரண தருவாயிலே வானவர்கள் வந்து இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாமு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். ஒரு மூமினுடைய சக்ராத் வருகிற நேரத்தில் வானவர்கள் வந்து சொல்வார்கள், அணியணியாக வந்து சொல்வார்கள், பயப்பட வேண்டாம், லா தகாஃபு வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்வார்கள். இது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சம்பாதித்துக் கொண்ட மனிதர்களுக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை என்றைக்கு அவன் விளங்கவில்லையோ அன்றைக்கு அவன் இரண்டு விதமான அவன் பாவமான நிலைக்கு செல்ல போகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானதை, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைக்கின்ற நிலைக்கு ஒரு மனிதன் சென்றால் அவன் தொழுகின்ற தொழுகையில் ரூஹானியத் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அவன் செய்கிற இபாதத்தில் அதீத விருப்பம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வரலாற்று செய்திகளை சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சரியாக விளங்காமல் இருக்கின்ற நேரத்தில் அவன் தான் செய்த பாவத்தை குறித்து வருந்தாமல் எனக்கு மன்னிப்பே இல்லை என்று அவன் ஒரு பாவத்தை நோக்கி போக அது அவனுக்கு காரணமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, தொடர்ந்து பாவியாக இருப்பான். இல்லாவிட்டால் அவன் இடைத்தரகர்களை நோக்கி எனக்கு அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியுமா, நான் மரணித்தவர்களிடத்தில் போய் கேட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு தருமாறு இந்த மக்கா காபிர்கள் சென்றதற்கான காரணம் அல்லாஹ்வை எங்களால் நெருங்க முடியாது, நாங்கள் அருகதையற்றவர்கள் என்று நினைத்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அவர்கள் சரியாக விளங்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் அந்த சிறுக்கு நடைபெறுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சரியாக விளங்கவில்லை. தாயை விட இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். நபிகளாருடைய காலத்திலே சிறை, அதாவது அன்றைக்கு கைதிகளாக யுத்த காலத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே ஒரு பெண்மணி அங்கும் இங்குமாக ஓடி திரிந்து கொண்டு தேடுகிறாள். பார்த்தால் அவளுடைய குழந்தை அவள் இழந்திருக்கிறாள். அவள் மார்பகத்திலே பால் சுரக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. எங்கே என்னுடைய பிள்ளை என்று தேடி அழுது கொண்டு திரிகிறாள். முடிவில் அவள் இந்த குழந்தையை அவள் காணுகிறாள். கண்ட மாத்திரத்தில் இந்த அதிசயமான காட்சியை நபிகளார் பார்க்கிறார்கள், தோழர்களுக்கு காட்டுகிறார்கள். அந்த பெண்மணி அந்த குழந்தையை கண்ட மாத்திரத்திலே அந்த குழந்தையை கையில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து இரக்கத்தை கொட்டி வார்த்து கொண்டு மார்பகத்தில் அந்த பிள்ளையின் வாயை வைத்து பாலூட்டி கொண்டு இரக்கத்தை பரிமாறுகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த பெண்மணி இந்த குழந்தையோடு இரக்கமாக இருக்கிறாளே, இழந்து விட்டு கிடைத்த குழந்தை, இந்த குழந்தையை பற்றி எரியும் நெருப்பிலே இந்த குழந்தையை இந்த தாய் போடுவாளா
என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, இந்த பெண்மணி போட மாட்டாளப்படி இந்த தாய் தான் இந்த குழந்தையை நெருப்பிலே தூக்கி போடுவாள். அல்லாஹ் இருக்கிறானே, இந்த தாய் இந்த குழந்தையோடு காட்டுகிற இரக்கத்தை விட இழந்துவிட்டு காணாமல் போன பிள்ளை கிடைத்தால் தன்னோடு இருந்து கொண்டே இருக்கிற குழந்தையை விட அந்த தாய் காட்டுகிற இரக்கம் வித்தியாசமானது. நபிகளார் சொன்னார்கள், இந்த தாய் இந்த குழந்தையோடு காட்டுகிற இரக்கத்தை விட அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்விடத்தில் 100 இரக்கங்கள். அல்லாஹ்வுடைய முழு இரக்கத்தையும் 100ஆக வகைப்படுத்தி அல்லாஹ் ஒரே ஒரு இரக்கத்தை தான் இந்த பூமிக்கு இறக்கி இருக்கிறான். மனித குலத்துக்கு மத்தியிலேயும், ஜின்னினங்களுக்கு மத்தியிலேயும், ஊர்வனங்களுக்கு மத்தியிலேயும், மிருகங்கள், பறவை இனங்கள் என்று அனைத்துக்கும் மத்தியிலேயும் ஒரு இரக்கத்துடைய தாக்கம் தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள இரக்கம். அல்லாஹ் மனிதனை விட 100 மடங்கு என்று அல்ல, அதை விட கோடான கோடி இரக்கம் உள்ளவன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ் தஆலா அந்த ஒரு இரக்கத்தை இறக்க, அந்த இரக்கம்தான் மீனினங்களாக இருக்கலாம், எறும்புகளாக இருக்கலாம். நபிகளார் சொன்னார்கள், ஒரு குதிரை இருக்கிறது, அது அதிக உத்வேகம் உள்ளது, கடுமையாக துடிதுடிப்புள்ளது. அந்த குதிரையும் எதையும் சவட்டிவிட்டு ஓடக்கூடிய சுபாவம் உள்ள அது தன் குட்டி சவட்டப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க, அந்த குட்டியின் மீது அந்த தாய்க்கு போடப்பட்ட இரக்கமும் அல்லாஹ் இறக்கிய ஒரு இரக்கத்தில் பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு பகுதிதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கருணை காட்டுவதற்காக வேண்டி 99 அந்த பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அனைத்து இரக்கத்தையும் அல்லாஹ் மறுமையிலே வைத்திருக்கிறார் என்றால் சுவர்க்கத்தை எடுப்பதற்கு எங்களுடைய அமல் போதாது சகோதரர்களே. விலை மதிக்க முடியாத கோடான 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 நிலவில் மரணமே இல்லாத, முடிவே இல்லாத அந்த இன்ப சுகமான வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் குறுகிய காலத்தில் செய்திருக்கிற அமல் போதாது சகோதரர்களே. நாங்கள் செய்கிற அமல் துளி அளவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இரக்கம்தான் தேவை. அந்த இரக்கத்தால் மட்டும்தான் எங்களுக்கு அதை பெறலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவை என்றால் அல்லாஹ்வோடு கண்ணியமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விளங்காவிட்டால் அந்த நிலை அவனையே நம்பிக்கை இழந்தவனாக மாறுவான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சரியாக விளங்காவிட்டால் அடுத்த மனிதனின் இதயத்துக்கு தீர்ப்பு சொல்ல முற்படுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பாவி இருக்கிறான், 99 கொலை செய்த மனிதன் 99 கொலையையும் செய்துவிட்டு ஒரு மனகுரு இடத்துல வந்து கேட்கிறான், எனக்கு விமோசனம் இருக்கிறதா? அடு பாவிய, உனக்கு என்னடா விமோசனம் இருக்கிறது? 99 கொலை செய்திருக்கிறாய், நீ உனக்கு விமோசனம் கிடையாது என்ற உடனே எனக்கு இல்லையா, நான் இனி நல்லவனாக வாய்ப்பில்லை என்றால் நான் கெட்டவன் தானே, சொன்னவனை தாக்கி 100வது கொலை செய்து விட்டான். இந்த நிலைக்கு மனிதன் போய்விடுகிறான். இன்னும் ஒரு மனிதனிடத்திலே போய் அவன் மனம் விடவில்லை, கேட்கிறான். அந்த மனிதனிடத்தில் போய் கேட்டவுடனே அந்த மனிதன் சொல்கிறான், உனக்கு விமோசனம் இருக்கிறது, ஆனால் நீ இருக்கிற சூழலை மாற்றிவிட்டு நல்லவர்கள் வாழும் சூழலுக்கு செல்ல வேண்டும். போகிற வழியிலே அவனுக்கு மரணம் நெருங்குகிறது. போவதற்குரிய இடத்தை விட போன தூரம் ரொம்ப நீண்டதாக இருக்கிறது. அவனின் உயிர் கருணை காட்டி வாங்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சரியாக விளங்காத காரணத்தினால் பனு இஸ்ரவேல் சந்ததியிலே வாழ்ந்த இபாதத்தாலியாக இருந்தொருவர் இபாதத்தை இழந்து வாழ்ந்திருந்த ஒரு மனிதருக்கு நீ ஏன் திருந்தாமல் இருக்கிறாய், திருந்தி வாழு என்று சொல்ல ஒரு கட்டத்தில் அவனை சொன்னவனை கோபப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை பேசிவிட்டான். என்னை கண்காணிக்கவா நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய், என்னையே பார்த்துட்டு இருக்கிறாயே, இவனின் அளவுக்காகத்தான் நான் இவ்வளவு பேசினேன், எனக்கு இப்படி சொல்லிவிட்டாயா? வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக அவ் லா யுத்கிலுகல் ஜன்னah, அல்லாஹ் மீ சத்தியமாக உனக்கு சுவர்க்கமே இல்லை, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ்வின் இரக்கத்தை விளங்காத தாய் பேசிவிட்டார். அல்லாஹ்வின் இரக்கத்தை விளங்காத இபாதத்தாலி பேசிவிட்டார். 2 பேரும் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் 2 பேரையும் எழுப்புகிறான். அல்லாஹ்வின் இரக்கத்தை பற்றி விளங்காமல் முடிவை தெரியாமல் பேசிய வணக்கசாலியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அகுந்தபி ஆலிமன், என்னை பற்றி நீ தெளிவாக தெரிந்தா வாழ்ந்தாய்? அல்லது என்னுடைய அதிகாரத்தில் நீ பங்குதாரியாக உனக்கு சக்தி இருக்கிறது என்று நினைத்தா பேசினாய்? இந்த வார்த்தையால் என் அருளை நீ இழந்து விட்டாய், இவனை நரகத்தில் தூக்கி தள்ளுங்கள் என்று அந்த இபாதத்தாலி ஒரு வார்த்தையால் அல்லாஹ்வின் அருளை இழக்கிறார் என்றால் கருப்பொருள் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்,
வல்லதி நஃப்ஸி பியதிஹி லக்கத் தகல்லம பிகலிமத்தன் அவ் பக்கத் துன்யாஹு வ ஆகிரத்தஹு. ஒரே ஒரு வார்த்தை தான் பேசி அவனுடைய உலக வாழ்க்கையும் ஆகிரத்தையும் நாசமாக்கி விட்டது என்றார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே அல்லாஹ்வின் இரக்கத்தை விளங்கி அல்லாஹ்வோடு நெருங்க நாங்கள் முற்படுவோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 39வது அத்தியாயம் சூரத்து ஸுமரிலே சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். யாரெல்லாம் என்னுடைய அடியார்களாகிய அடியார்களே, உங்களில் யாரெல்லாம் தன்னுடைய காலத்தை வீணாக கழித்து பாவத்திலே அத்துமீறி நடந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் திருந்துவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, அவர்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நம்பிக்கை இழந்து போய்விட வேண்டாம். உனக்கு அல்லாஹ் மன்னிப்பு தரமாட்டான், நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனவே நான் திருந்தி வேலை இல்லை என்று நீங்க நினைச்சாதேங்க. நீங்க திருந்துங்க, அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தௌபாவின் வாசலை திறந்து தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய தௌபா எதுவரைக்கும் அங்கீகரிக்கப்படும் என்றால் மாலம் யுகர்கிர், அவன் தொண்டை குழிக்கு ரூஹு வரும் வரைக்கும் அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். தொண்டை குழிக்கு ரூஹு வந்து மலக்குமாரை கண்டு நான் மௌத்தாக போகிறேன் என்று நினைக்கிற விளங்குகின்ற நேரத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்திரு என்று கேட்டால் தௌபா அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற காலம் மிக முக்கியமான காலம். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசி 10 காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலத்தை விட அதிகமாக தன்னை இபாதத்தில் ஈடுபடுத்திய காலம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு மாற்றமாக பெருநாள் உடுப்புகள் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த பேரிலே கடைசி 10 மனிதர்கள் சந்தையிலே நடமாடும் காலமாக வைத்திருப்பதை மாற்றப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த காலம் வரும் வரைக்கும் இருக்காமல் அந்த காலத்தை இபாதத்துக்காக இரவு நேரத்தை அமைத்துக் கொண்டு முன்கூட்டியே பெருநாள் உடுப்புகளை வாங்குவதிலே கவனம் செலுத்துங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சிறிய ஒரு உடுப்பை வாங்க 10 பெண்கள் 4 பெண்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போகிறார்கள், சந்தையிலே சுற்றி உலா வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவம் எங்களுடைய வாழ்க்கை திருத்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வரலாறு மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இத்திகாஃப் முழுமையாக 10 நாட்களில் இத்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், யதஹலல் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமதான், ரமலானுடைய கடைசி 10 வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்யல் லைல குல்லஹு, இரவை முழுக்க ஹயாத்தாக்குவார்கள். வஐகத அஹ்லஹு, தன்னுடைய மனைவிமார்களை எழுப்புவார்கள், வளமையாக எழுப்புவார்கள். ஆனால் இந்த காலத்தில் முழுமையாக ஈடுபடுத்த வைப்பார்கள். வஷத்த வஜத்த வஷத்த மிஸ்ரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த கடைசி 10 முழுமையாக இத்திகாஃப் இருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற மேலான ஒரு பாக்கியமான ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 83 வருட காலம் அமல் செய்ய நன்மையை ஒரே ஒரு இரவிலே பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா தந்தான். அன்பார்ந்தவர்களே, அது எங்களுக்கு சாதாரணமாக கிடைத்ததல்ல. எங்களுடைய மூத்த சமூகமான சஹாபாக்கள் பட்ட கவலையினால் அல்லாஹ் தஆலா தந்த பரிசுதான் இந்த லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட மேலானது. 1000 மாதங்கள் என்று வரும்போது 83 வருட காலம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் 83 வருட காலம் வாழும் வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. ஆகவே போனதற்கு பின்னால் கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, வெறுமனே 27ஆம் அன்றை மட்டும் இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று பார்த்துக் கொண்டு அது 21லையும் வரலாம், 23லையும் வரலாம், 25லும் வரலாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள்
நாள் எங்களிடத்தில் வந்து சொன்னார், நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு அந்த லைலத்துல் கத்ர் காட்டப்பட்டது. அன்றைய நாளில் நான் சுபஹிலே சுஜூது செய்கிற நேரத்தில் என்னுடைய நெற்றியிலே அந்த களிமண், அதாவது சேறு பட்டிருக்கிறதை நான் மாதிரியான ஒரு நிலையிலே நான் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய நபி இதை சொன்னதற்கு பின்னால் நாங்கள் அவதானித்தோம், சரியாக 21வது அன்று அல்லாஹ்வுடைய தூதர் சுபஹ் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் மழை பெய்தது. அந்த மழையினால் அப்படியே பள்ளி நனைந்து அந்த சேற்று நிலம் நபியுடைய மேனியிலே நெற்றியிலே பட்டிருந்ததை நாங்கள் கண்டோம். அன்றைய வருடத்தில் 21வது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்படியாக 23வது ஆண்டு ஒரு நாள் நாங்கள் கண்டோம். சஹாபாக்கள் ஒரு நாள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு கனவு கண்டோம், நாங்கள் 27வது ஆண்டாக இருக்கும் என்று. அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், நானும் அதை கண்டேன், என்னுடைய கனவும் உங்களுடைய கனவும் ஒன்றாகிவிட்டது என்று சொன்னார்கள். மாறி மாறி வரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நபிக்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான். அது கடைசி 10 என்பது பின்புதான் அறிவித்துக் கொடுக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நபிகளார் முதல் 10 முழுக்க ஈத்திகாஃப் இருந்தார்கள். அதில் கிடைக்கவில்லை. தோழர்களே, முதல் 10 அல்ல அது இருப்பது என்று சொன்னார்கள். 2வது 10 இருந்தார்கள். 2வது 10 முடித்ததற்கு பின்னால் சொன்னார்கள், 2வது 10 அல்ல அது இருக்கிறது. தோழர்களே, நீங்கள் லைலத்துல் கத்ரை அடைவதாக இருந்தால் தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமலானுடைய கடைசி 10 ஒற்றையான அந்த இரவுகளை தேடுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தோழர்களே, நான் லைலத்துல் கத்ர் எனக்கு அறிவிக்கப்பட்டது அது எந்த இரவில் என்று, ஆனால் நான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன். ஆனால் உங்களில் 2 பேர் பிணங்கிக் கொண்டார்கள், அதனால் அந்த இரவு எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அதில் உங்களுக்கு நலவு இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இத்திகாஃபுக்குரிய வாய்ப்பு, அதற்குரிய ஏற்பாடு பள்ளிவாசலில் செய்யப்படுகிறது. அதற்காக முழு நேரம் இருப்பதாக இருந்தாலும் அல்லது மக்ரிபில் இருந்து சுபஹ் வரைக்குமாக இருக்கின்ற முயற்சியிலாவது நாங்கள் எங்களை ஈடுபடுத்தவும், அதே போன்று இரவு வணக்கத்திலே முழுமையாக ஈடுபாடு காட்டுங்கள். அன்பார்ந்தவர்களே, இழந்ததற்கு பின்னால் கை சேதப்பட முடியாது, கை சேதப்பட்டு நமக்கு கிடைக்காது. ஏனைய காலங்களில் வருடம் முழுக்க இருந்தாலும் சில போது இந்த இரவிலே லைலத்துல் கத்ருக்கு நேர்பாடாக அமையமாக இருந்தால் அது பாக்கியம். அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ருக்கு 7 சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒன்று, 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவாக அது இருக்கிறது. அது லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவாக இருக்கிறது. மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சாந்தி இறங்குகிற, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகின்ற இரவாக இருக்கிறது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குகின்ற இரவாக இருக்கிறது. மட்டுமல்ல, உன்சில பிஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட இரவாக இருக்கிறது. மட்டுமல்ல, அந்த இரவில் மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அந்த இரவிலே யாராவது நின்று வணங்கினால் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராக முன்பு செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இவ்வளவு பெரிய சிறப்புகளோடு உள்ள இரவை அடைய சஹாபாக்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள். நபி அவர்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள். நானும் நீங்கள் மறந்தவர்களாக வியாபார சந்தையிலே நடமாடும் காலமாக இந்த காலத்தை பார்க்க கூடாது, நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும், நம்முடைய கடைசி ரமலானாக இருக்குமோ என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களின் பாவங்களை அல்லாஹ்வே மன்னித்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்